மாவட்டத்தில் ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டுமா? விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு வேளாண் தோட்டக்கலை கல்லூரியை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து போராடக்கூடிய இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய வெற்றி வேட்பாளர் தான் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். உங்களிடத்துல இருகரம் கும்பி முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கு. ஊர் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. யாரா பெரியாருங்க வயசானவங்க யாராவது சொல்லியிருந்தாதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பசங்களுக்கே தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது, அதுக்கு உயிர் கொடுக்கணும். அந்த திட்டம் இருந்தா இந்த பகுதி முழுக்க நல்லா பசுமையா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி அந்த காட்டு வழியா போய், வழி கிடையாது, பாதை கிடையாது, கார்லயும் போக முடியாது, நடந்தேதான் போய் பார்த்து அந்த திட்டத்துக்கு பேரை சொல்லி அதை வெளியில தெரிய வச்சு அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த திட்டத்துக்கு முதல் கட்டமாக 3 கோடி ரூபாய் நிதியம் ஒதுக்கப்பட்டு துவக்கி இருக்கிறாங்க. ஆனா அதை முடிக்கணும். நடுவுல 5 வருஷம் நம்மளால பண்ண முடியல. இப்ப மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி வந்தோடனே கண்டிப்பாக அந்த திட்டத்தை முழுமை பெற வைத்து இந்த பகுதி முழுக்க செழிப்படைய வைக்க வேண்டியதுதான் எங்க வேலை. அதற்காக தான் உங்ககிட்ட மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்டு நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா இதை தொடங்கினதும் மாம்பழ சின்னம் தான். அதே போல எடப்பாடியார் நம்ம கேட்டா கண்டிப்பாக இந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார். அதனால அவர்கிட்ட சொன்னா அந்த திட்டத்துக்கு நம்ம முழுமையாக அதை செயல்படுத்த முடியும். அதனால மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் ஏதாவது இருக்கா தொழிற்சாலைன்னு